ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அமேசான் சேல் போயிட்டு இருக்குது. 200 மவுஸ், ஐபாலோட ஒயர்லெஸ் மவுஸ் 200 மவுஸ் போட்டுருந்தேன். அது எனக்கு வந்துருச்சு. நான் போட்டது ஸோ முந்தின நாள் போட்டேன். ஆமாம், முந்தின நாள் போட்டேன். 19 போட்டேன், எனக்கு 20 வந்துருச்சு. ஸோ திருவள்ளூரில் இருந்தால் வந்திருக்கு, அதனால் எனக்கு சீக்கிரமாகவே வந்துருச்சு. நான் இருக்கிறது காஞ்சிபுரம். ஸோ திருவள்ளூர்லேருந்து எனக்கு வந்ததுனால 1 டேலேயே எனக்கு வந்துருச்சு. மவுஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. இதுக்கு எனக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையவே கிடையாது. வெறும் 200 மட்டும்தான் வாங்கினாங்க. இதில் ஒரு நீங்கள் நார்மலாக ஆஃபர் இல்லாத டைமில் ஒயர்லெஸ் மவுஸ் இல்லை, ஒயர்டு மவுஸே நம்ம வாங்க சொல்ல ஒரு குவாலிட்டியான மவுஸ் நம்ம வாங்க போனால் 200 மேலே தான் வரும். ஆனால் ஐபால் ஸோ பிராண்டு குவாலிட்டியான பிராண்டுக்கிட்டேருந்து ஒயர்லெஸ் மவுஸ், அதுவும் வெறும் 200 ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையவே கிடையாது. நான் 50 ரூபா கொடுக்கவே இல்லை, வெறும் 200 கொடுத்து மட்டும்தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குன்னு எல்லாமே இதை பார்ப்போம். ஸோ லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். பவர் பேங்க்கு இருக்குது. ஸோ பவர் பேங்க் ஆஃபர் இருக்குது. 500 பவர் பேங்க்கு, 300 பவர் பேங்க்கு, 5000 mAh ஐபால் பவர் பேங்க் வந்து 300 தான். 10,000 mAh பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 500 தான். இதுமாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். இந்த மவுஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். இன்னமும் ஆஃபர் இருக்குது. ஸோ 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ், மினிமம் சார்ஜஸ் கிடையவே கிடையாது. 500 கீழே நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கனெக்ட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ லேப்டாப்பை ரெடியாக வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்ப்போம். ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது மாடல் எல்லாமே பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐபால் ஃப்ரீகோ G20. ஸோ இது வந்து G20 மாடலு. இப்போ நிறைய மாடல் வந்துச்சு. G50, ஸோ G100 எல்லாமே இருக்குது. எல்லாமே அமேசான்லேயும் இருக்குது. ஸோ G100லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரும்னு நினைக்கிறேன். எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 2.4 GHz ஒயர்லெஸ் ஆப்டிக்கல் மவுஸ் இது எனக்கு தேவைப்பட்டது. ஸோ ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒயர்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து லேப்டாப்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஒயர்லெஸ் மவுஸ் வந்து. ஏன்னா அந்த ஒயர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. லாங் ஒர்க்கிங், ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வாரண்ட்டியும் இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் வாரண்ட்டி, பிராண்டு வாரண்ட்டி தான். ஸோ நம்ம அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பிராண்டு வாரண்ட்டி தான். 10 days மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிங்க. நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 நாள் தான். அந்த 10 நாளுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் சரி செக் பண்ணிங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிட்டர்ன் போட்டுருங்க 10 நாளுக்குள்ளே. 10 நாளுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே வெறும் மவுஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மவுஸ், அதோட டாங்கல், ரிசீவர். ஸோ பேக் சைடில் எடுத்துகிட்டேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து ரிசீவர் இருக்கும். ரிசீவர் முக்கியம். ஒயர்லெஸ் மவுஸுக்கு ரிசீவர் கண்டிப்பாக முக்கியம். ரிசீவர் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிசீவர் இது. மவுஸ், நம்மளோட மவுஸ் பெரிய மவுஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 200 பெரிய மவுஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஸ்க்ரால் பட்டனு, லெஃப்ட்டு ரைட்டு, ஸ்க்ரால் பட்டனு, ஸ்க்ரால் கிளிக்கு, சிபிஐ பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. ஒர்த்தான மவுஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான மவுஸ் தான் இது. உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நம்மளுக்கு பேட்ரி ஸ்லாட்டு, பேட்டரியும் போட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேட்டரியில் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இதில் பேட்டரியும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 AAA பேட்டரி போட வேண்டியது வருது. 2 AAA பேட்டரி வந்து இவங்களே கொடுத்துறாங்க. அதுவும் இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. ஓகே, பிரச்சனையே இல்லை, நல்லதாக போச்சு. ஸோ ஆன் ஆஃப் பட்டனும் இதில் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். டாங்கில் எடுத்து அதுக்கடுத்து மவுஸு வந்து டிரைவர்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிரைவர்ஸ் தேவையே இல்லைங்க. எந்த ஒரு மவுஸாக இருந்தாலும் சரி, ஒயர்டு மவுஸு, ஒயர்லெஸ் மவுஸு, ஒயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டு, இப்படி எந்த எதுக்குமே தெரியும் டிரைவர்ஸ் வந்து நம்மளுக்கு வரவும் வராது, தேவையும் படாது. எப்படி சொல்கிறது, ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி ப்ளக் அண்ட் ப்ளே தான். நம்மளுக்கு டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் டாங்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். மவுஸை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸோ மவுஸை வந்து ஆன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ மவுஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். லைட்டு பிளிங்க் ஆகிறது நல்லா தெரியுதுங்களா? இப்போ மவுஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் அது இது எதுவுமே வரல பாருங்கள். ஸோ மவுஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். பக்காவாக இருக்கேன். இன்ஸ்டாலேஷன் கூட வரல, உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சூப்பராகவே இருக்குங்களாம். ஒரு 200 இந்த மவுஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க. உங்களுக்கு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்க. ஒரு பெஸ்ட்டான மவுஸ். ஸோ பேட்டரியும் நானும் நினச்சேன் ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ணுமோன்னு சொல்லிட்டு, ஆனால் பேட்டரியும் அவங்களே கொடுத்து நல்ல அட்வான்டேஜாக போச்சு. ஸோ இது ஒரு ஒர்த்தான ஆஃபரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஆஃபர்.
ஸோ பட்டனும் நம்மளுக்கு இருக்குது. இதேமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஐபால் பிராண்டை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டெல்லு ஹெச்பிக்கு அடுத்த பிராண்டுன்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஐபாலில் எந்த ஒரு கம்ப்யூட்டர் அக்சஸரி எடுத்தாலும் சரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்தெந்த லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இந்த மவுஸை மட்டும் தான் கவர் பண்ணேன். பட் எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐபால் மவுஸு, ஸோ காம்போ, இதேமாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. பவர் பேங்க் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்பப்போ அப்டேட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டுருக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எப்பவுமே அப்டேட்டில் இருங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.